மனுஷன் ராப்பகலாக போய் உழைக்கிறாருங்க. நேரத்தில் காலாகாலத்தில் அவரால் சாப்பிடவும் முடியல. அப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைச்சி ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சிட்டும் வராரு. ஆனால் எவ்வளவு சம்பாரித்தாலும் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது. வேறு வீடு மாறி போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருந்து பார்த்தோம். அங்கேயும் போனாலும் இதே மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயின்னு இருந்தால் வருங்காலத்தில் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது சேமித்தா தானே நல்லாயிருக்கும். பணப்பிரச்சனை தீர்ந்து பண வரவு வந்தாலும் சேர்த்து வச்சா தானே பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது நாம் ஒரு சொத்து பத்து வாங்கி வைக்க முடியும். அது முடியலையே, பணம் சேரவே மாட்டேங்குது, வர்றதெல்லாம் போயிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு நேராக போங்க. அற்புதமான திருக்கோவில், பழமையான சிவாலயம், ஸ்ரீ ஓணகாந்தேஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம். இந்த சிவன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்திலேயே முக்கியமானது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் 5 இருக்குது. அதில் ஒரு சிவஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது. தொண்டை நாட்டு சிவாலயங்களில் 3வது தலமாக இந்த சிவாலயம் இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வருடைய ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வடமேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. அதாவது பஞ்சிப்பேட்டம்பாங்க. காஞ்சிபுரத்திலே அந்த ஏரியா பஞ்சிப்பேட்டம்பாங்க. அங்கே தான் அருள்மிகு ஓணகாந்தேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதியை ஒரு காலத்தில் வானாசுரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சி புரிந்து வந்தார். அவருடைய சேனாதிபதிகளாக ஓணம், அதுக்கடுத்தது காந்தன், அந்த மாதிரி 2 பேர் சேனாதிபதிகளாக இருந்தாங்க. அந்த 2 சேனாதிபதிகளும் வழிபட்டு முக்தி அடைந்த தலம். அந்த 2 பேர் வழிபட்ட சிவலிங்கம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே நீங்கள் போனால் பார்க்கலாம். 3 நிலை ராஜகோபுரங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 சிவலிங்கங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாகும். இங்கே அம்பாள் கிடையாது. ஏன்னா அம்பாள் காஞ்சிபுரம்னாலே ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் தான் அம்பாள். அதனால் அம்பாளுக்குன்னு இங்கே தனி சன்னதி கிடையாது. ஆனால் 3 சிவாலயங்கள் இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய சிவாலயம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஓணன் வழிபட்ட சிவாலயம். அதனால் அதுக்கு பேர் ஓணேஸ்வரர் அப்படிங்கிற பேர். அதுக்கடுத்து 2வதாக பார்த்திங்கன்னா காந்தன் அப்படிங்கிற சேனாதிபதி வழிபட்ட சிவன்கிறதுனால அந்த சிவனுக்கு காந்தேஸ்வரர் அப்படிங்கிற பேருங்க. 3வதாக பார்த்திங்கன்னா சலந்தரன் அப்படிங்கிறவர் வழிபட்டது. அதனால் சலந்தரேஸ்வரர் அப்படின்னு 3 சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. வயிறுதாரி பிள்ளையார் இங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம்கார கணபதி இருக்கிறார். அந்த ஓம்கார கணபதி காதில் நாம் காது வச்சு பார்த்தோம்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய அந்த பிரணவ ஒளி அங்கே எழும்புறதை நாம் அழகாக கேட்டு புத்துணர்ச்சி அடையலாங்க. தட்சிணாமூர்த்தி இங்கே ஸ்ரீ சனகாதி முனிவர் இங்கே அவங்களோட இருக்கிறபோது அவங்க கூட வலது காலை முயலகன் மீது வச்சு அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே அமர்ந்த நிலையிலே இங்கே காட்சியளிக்கிறார். வன்னி மரம், புளிய மரம், இந்த 2மே இங்கே ஸ்தல விருட்சங்களாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவிலுங்க. பணப்பிரச்சனை தீர்றதுக்கும் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வச்சு ஒரு நகை நட்டு சொத்து பத்து வாங்கிறதுக்கும் மறவாமல் காஞ்சிபுரத்துக்கு செல்லுங்கள். ஸ்ரீ ஓணகாந்தேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். பணம், காசு, பொருள் என புகழ்ந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.